மொசாடை சேர்ந்தவர்கள் ஈரானுக்குள்ளே வந்து உளவு பார்த்து தான் சரியாக இந்த பேஸ்களை கண்டு அவர்களை கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வருகின்றது. ஈரான் இந்த இடத்திலே பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இல்லை, இந்த இடத்துல ஈரானை பொறுத்தவரையில் பின்னடைவு தான். அப்பாஸ் இந்த இடத்துல இருக்கிறாரு, மஹதி இந்த இடத்துல இருக்கிறார் என்பது அப்பொழுது அவங்க தாக்குதலுக்கு வரும்போதும் அவர்களுக்கு கிடைத்த துல்லியமான உளவு தகவல். மொசாத் அதில் அவருடைய உளவு தகவல்களை எடுப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இஸ்ரேலுடைய இராணுவ தளபதிகள் மீட்டிங் நடத்தக்கல அந்த அலுவலகத்துக்கே தாக்குதல் நடத்தினாங்க. எனவே அவர்களும் இவர்களுக்கு நிகராக இவங்க மொசாத் வைத்திருக்கிற மாதிரி அவங்க அல் அக்ஸா என்ற ஒரு உளவு பிரிவு வச்சிருக்கிறாங்க. அல் அக்ஸா உளவு பிரிவும் இஸ்ரேலுக்குள்ள மிக துல்லியமாக ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க என்கிறது தெரிகிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த ரெண்டைத்தான் அவங்க அணு உலைகளை இலக்கு வைத்தாங்க. ஆனா ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் இதை தாண்டி பல இடங்கள்ல ஒரு 18-19 இடங்கள்ல அணு உலைகளை நிறுவி இருப்பதாக சொல்லப்படும். எல்லாமே பூமிக்கு கீழே வச்சிருக்காங்க. நெத்தனியாக கூட நாட்டை போயிட்டாரு, கிரேக்கத்துக்கு போயிட்டாரு, ஏதென்ஸுக்கு போயிட்டாரு. அப்ப ஏன் போனாருன்னு சொன்னால் நம்ம அடிச்ச அடி பயங்கரமான அடி தான். அவங்களுக்கு தெரியும் ஈரான் மீது இஸ்ரேல் அடிச்ச அடி பயங்கரமான அடி. ஆனா அந்த பயங்கரமான அடி ஈரான் பதிலளிக்காமல் இருக்கிற அளவுக்கு பயங்கரமான அடி அல்ல. உக்ரைன் அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக இருந்தது. உக்ரைன் அணு ஆயுதத்தெல்லாம் நாங்கள் டிசால்வ் பண்ணுறோம், எங்களுக்கு அது தேவையில்லை ரொம்ப நல்லவனாட்டம் எல்லாத்தையும் இல்லாமலாக்கினாங்க. இல்லாமலாக்கினதுனால தான் இன்னைக்கு ரஷ்யா அடிக்கிறான். ஹொர்முஸை மூடினா அமெரிக்கா என்ன பண்ணலும்? நாங்கள் வருவோம், ஹொர்முஸை திறப்போம்னு சொல்லலாமா? நீ திறப்பன்னு சொல்லுவ, அவன் அடிப்பான் உனக்கும் சேர்த்து. அமெரிக்காவினுடைய கப்பலையே அந்த பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போனவங்க அவங்க. கடலில் அந்த ஆட்டமெல்லாம் போட முடியாது. பீப்பிள்ஸ் நியூஸ் நேயர்கள் அனைவரையும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், இப்போது யுத்த பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. சர்வதேச அளவிலே ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் இது எந்த அளவு தூரம் சர்வதேசத்தை பாதிக்கப் போகின்றது என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களிலே பலரும் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உலகமே அதிர்ந்து போயிருக்கின்றது. யாருமே எதிர்பாராத தருணத்திலே ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய பீப்பிள்ஸ் நியூஸ் நேயர்களுக்காக வேண்டி இப்போது நடைபெறக்கூடிய இந்த யுத்தம் சம்பந்தமான சில விளக்கங்களை வழங்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரேலிலே அதிகமான இலங்கையர்கள் இருக்கின்றார்கள். இதன் மூலமாக இலங்கையை சார்ந்தவர்களுக்கு பல பாதிப்புகள் வருமா வராதா? அதே போன்று எங்களுடைய தேயிலை ஏற்றுமதியிலே ஈரான் முன்னணியிலே இருக்கின்றது. எங்களுடைய தேயிலையை கொள்வனவு செய்யக்கூடிய நாடாக. அந்த அடிப்படையிலே இலங்கைக்கு இந்த யுத்த சூழ்நிலை எந்த அளவு தாக்கத்தை செலுத்தப் போகின்றது என்பது புரியாத புதிராக இருக்க நாங்கள் சிந்தித்தோம். இந்த யுத்தம் சம்பந்தமான சில விடயங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைய எங்களுடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு நபரை அழைத்தோம். இந்த யுத்தம் சம்பந்தமாக கள நிலவரங்கள் எப்படி இருக்கின்றது, இந்த யுத்தம் நீடிக்குமா நீடிக்காதா, இது தொடர்ந்து நீடித்தால் யாருக்கு இதன் மூலமாக பாதகங்கள் அதிகமாக ஏற்பட போகின்றது என்ற விடயங்களை எல்லாம் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய எங்களுடைய இந்த சிறப்பு கலந்துரையாடலுக்காக வேண்டி நாங்கள் அழைத்தோம். கடந்த 2 வருடங்களாக காசா சம்பந்தமான விடயங்களை தினமும் சமூக வலைத்தளங்களிலே பேசி அங்கே நடைபெறக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் மூலமாக வழங்கி வரக்கூடிய சகோதரர் ரஸ்மின் MIAC அவர்களை அழைத்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 2 ஆண்டு காலமாக நீங்கள் காசாவிலே இஸ்ரேலிய படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அந்த இன அழிப்பு சம்பந்தமாக தொடர்ந்து பேசி வந்தீர்கள். அந்த அடிப்படையிலே யாருமே எதிர்பாராத ஒரு கட்டத்திலே இப்போது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலை ஆரம்பித்தது இஸ்ரேல் தான். யாருமே எதிர்பார்க்கவில்லை ஈரான் இவ்வளவு சீக்கிரமாக பதில் தாக்குதலை மேற்கொள்வார்கள். அந்த அடிப்படையிலே இப்போது உலகமே அதிர்ந்து போயிருக்கிறது. முதலிலே சொல்லுங்கள், இப்போதைய கள நிலவரம், அதாவது நேற்றைய இரவிலே இந்த பதில் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது, இதுவரையிலே உள்ள கள நிலவரங்களை முதலில் சொல்லுங்கள். முதலாவது, இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் ஈரானை தாக்குவோம் என்று சொல்லி தன்னிச்சையாக முடிவெடுத்ததாக சொல்கிறாங்க. அவங்க தன்னிச்சையாக முடிவெடுக்கலைங்கிறது நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃபினுடைய பேச்சில் உலகமே பார்த்து கொண்டது. அவங்க ஆனால் ஆரம்பத்திலே அமெரிக்கா சொன்னது எமக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஏன் சொன்னாங்கன்னா, ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஈரானுக்குள்ளே உள்ள கள நிலவரம் என்னங்கிறது சர்வதேசத்துக்கு யாருக்கும் தெரியாது. ஈரான், நார்த் கொரியா,
அதே நேரத்தில் ரஷ்யா, இது மாதிரி சில நாடுகள், சீனா, இது மாதிரி சில நாடுகள் இருக்குது. இந்த நாட்டுக்கு உள்ளே என்ன இருக்குதுங்கிறது லேசாக ஒரு உளவுத்துறையால் கண்டுபிடிக்க விதமாக இல்லை. அவங்க அவ்வளவு நெருக்கமாக இறுக்கமாக அந்த நாட்டை கண்காணிக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடுகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஈரானுக்குள்ளே நடத்தக்கூடிய தாக்குதல் சக்ஸஸ் ஆகுமா அன்சக்ஸஸ் ஆகுமாங்கிற ஒரு கேள்வி அமெரிக்காவுக்கு இருந்தது. சக்ஸஸ் ஆனால் நாங்களும் தான், சக்ஸஸ் இல்லாட்டின்னு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்கிற விதமாகத்தான் முதல் தாக்குதல் நடத்தப்படும் போதே அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நேற்றைய தினம் இறுதியாக டொனால்ட் ட்ரம்ப்பே அறிவித்தார் அப்படின்னு சொன்னால், சிஎன்எனுக்கு அவர் கொடுத்த பேட்டி, அதே போல் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு அவர் கொடுத்த பேட்டி, ரெண்டுலையுமே என்ன சொன்னாருன்னா, இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை இறுதியாக நெத்தன்யாகு என்னோடு தொலைபேசியில் பேசினார், சிறப்பான தாக்குதலாக அமைந்திருந்தது, தாக்குதல் ஈரானுக்கு பலத்த அடியை கொடுத்திருக்கிறது, இனிமேல் அவர்கள் விரிந்த பாரசீகம் என்கிற பேச்சை பேசக்கூடாது, ஈரான் என்பதோடு நிற்க வேண்டும். ஏன்னா ஈரான் நம்ம சொல்கிறோம், அவங்க பரந்த, இவங்க கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்கிற மாதிரி அவங்க கிரேட்டர் பாரசீகம், பெரிய பரந்த பாரசீகம்னு தான் சொல்லுவாங்க. எனவே பரந்த பாரசீகம் என்கிற வேர்டே அவங்க பேசுறதுக்கு தகுதி இல்லை, ஏன்னா அவ்வளோ பெரிய அடி விழுந்திருக்குன்னு, நாங்களும் அதுக்கு சம்பந்தம் தான் என்று மிக தெளிவாக என்ன பண்ணாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார். இது எப்படி இருக்கின்றது என்றால், இந்த இந்திய பாகிஸ்தான் யுத்த நிறுத்தத்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார், நான் தான் இதை நிறுத்தினேன், அதே போன்று இருக்கு இல்லை. ஆனால் அது பார்க்கறதுக்கு அப்படி இருந்தாலும் ட்ரம்பினுடைய அனுமதி இல்லாமல் இந்த தாக்குதல் நடத்தப்படவே இல்லை. குறிப்பாக இன்னைக்கு ஈரானில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய F-35 விமானத்தினுடைய 2 விமானிகளுமே யாருன்னு சொன்னா அமெரிக்கன் ஃபோர்ஸஸ். அதே நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ள குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படாமல் இங்கிருந்து ஏவுகணை ஏவப்பட்டா ஏவுகணையை தடுக்கிற முறைமைகள் இருக்கு. ஒன்று அவங்க ஏரோ சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் தெரிந்த அயன் டோம் வச்சிருக்கிறாங்க. அயன் டோம்ங்கிறது 300 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்குப்பிடிக்கும். அதற்கு பிறகு உள்ளதை ஏரோ சிஸ்டம் பார்க்கும். இதை தாண்டி உலகத்தில் ஒன்றுக்கு தேடுங்கிறது ஒன்று, இது அமெரிக்காவினுடைய தயாரிப்பு. அமெரிக்கா உலகத்திலே இஸ்ரேலுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு தேடை இயக்கணுமாக இருந்தால் 97 ஃபோர்ஸஸ் வேணும். இந்த 97 பேரையும் 2 தேட் அவங்க கொடுத்துருந்தாங்க. 2க்குமே தேவையான ஃபோர்ஸஸையும் அமெரிக்கா தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. எனவே அமெரிக்கா நேரடியாக பங்கு பெற்றுத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. சரி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க அதை பிட் நேரத்தில் ஆரம்பத்தில் இல்லைன்னு சொன்னாலும், விட்காஃப் மாதிரி ஆட்கள் சொன்னாலும், டொனால்ட் ட்ரம்ப்பே இது எங்களுக்கு சம்பந்தம் என்று தெளிவாக அறிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலுடைய காணொளிகளை எல்லாம் பார்க்கும் போது வரலாற்றில் எப்போதுமே இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதலை சந்திக்கவில்லை என்று பலரும் சொல்கிறார்கள். எவ்வாறான தாக்குதல், எவ்வாறான பின்னடைவுகளை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது? இஸ்ரேலுடைய தாக்குதல் முதல்ல இஸ்ரேல் ஈரானுக்கு அடித்த அடி இருக்குது இல்லையா, இதுவும் வரலாற்றிலே இல்லாத ஒரு அடி, பலமான அடி, கடுமையான அடி. குறிப்பாக ஈரானுடைய 6 தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுல தப்ரீஸ், இஸ்ஃபஹான் இந்த 2 இடத்திலையும் இருக்கக்கூடிய அவர்களுடைய அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதுல தப்ரீஸ்ல அணு கதிர்வீச்சு வெளியில வருகுது என்கிற தகவல்கள் இப்ப வெளியாகி இருக்கு. இஸ்ஃபஹான் ஓரளவு சேஃப்டி பண்ணிட்டாங்க. இது தவிர்த்து இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில இந்த 2 அவங்க அணு உலைகளை இலக்கு வைத்தாங்க. ஆனா ஈரானை பொறுத்தவரையில ஈரான் இதை தாண்டி பல இடங்கள்ல ஒரு 18-19 இடங்கள்ல அணு உலைகளை நிறுவி இருப்பதாக சொல்லப்படும். எல்லாமே பூமிக்கு கீழே வச்சிருக்காங்க. இந்த 2 இடத்தை தான் அவங்க அடையாளம் காண முடிந்தது. 2 இடத்துக்கு அடிச்சிருக்காங்க. இது இல்லாம ஈரானுடைய பொதுமக்களை இலக்கு வைத்து 4 இடங்கள்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருந்தது. அதோட அந்த பொதுமக்களை தாண்டி ஈரானுடைய ராணுவ பேஸுக்கு அடிச்சாங்க. அந்த ராணுவ பேஸ்ல தான் ஈரானுடைய முக்கியமான 4 தளபதிகள் கொல்லப்பட்டார்கள். அப்பாஸ் கொல்லப்பட்டிருந்தார், மஹதி கொல்லப்பட்டிருக்கிறாரு, பல்கேரி அவர் தான் முப்படைகளுடைய தளபதி, அதே போன்று குதுஸ் பிரிவு IRGC-யினுடைய தலைவர் அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நாங்கள் வரலாற்றை சற்று பின்னோக்கி செல்வோமாக இருந்தால் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டது ஈரானிலே வைத்திருந்தான். எனவே ஈரான் பாதுகாப்பு தரப்பு இந்த விடயத்திலே ரொம்ப தீவிரமாக சிந்தித்திருக்க வேண்டும். அவர்களுடைய, அதாவது மொசாடை சேர்ந்தவர்கள் ஈரானுக்குள்ளே வந்து உளவு பார்த்து தான் சரியாக இந்த பேஸ்களை கண்டு அவர்களை கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வருகின்றது. ஈரான் இந்த இடத்திலே பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இல்லை, இந்த இடத்துல ஈரானை பொறுத்தவரையில் பின்னடைவு தான். அவர்களுடைய தலைவர்கள் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்ட நேரத்திலேயே அவங்க அலர்ட் ஆகி இருக்கணும். ஆனால் அதற்கு பிறகும் பல்கேரி வரைக்கும் கொல்லப்படுறாருன்னா அவர் முப்படைகளுடைய தளபதி, அதுவும் பங்கருக்குள்ளே இருக்கிற போது தான் கொல்லப்பட்டிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், பல்கேரி இந்த இடத்துல இருக்கிறாரு, அப்பாஸ் இந்த இடத்துல இருக்கிறாரு, மஹதி இந்த இடத்துல இருக்கிறார் என்பது அப்பொழுது அவங்க தாக்குதலுக்கு வரும்போதும் அவர்களுக்கு கிடைத்த துல்லியமான உளவு தகவல். மொசாத் அதில் அவருடைய உளவு தகவல்களை எடுப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதையே மாறி இது ஒரு திட்டமிட்ட ஒரு பல ஆண்டுகள் அவங்க திட்டமிட்டது. ஆல்ரெடி அமெரிக்காட்ட அனுமதி
கேட்டது, அமெரிக்காவுக்கு தகவல் சொல்லப்பட்டது எல்லாமே கிளியரா தான் அவங்க செஞ்சாங்க. ஆனா இது அப்படியே நீங்க மாறியும் பார்க்கணும். திரும்ப இன்றைக்கு இஸ்ரேல் மேல ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்ல இப்ப லாஸ்டா இன்னைக்கு அவங்க 6th வேவ் அடிச்சாங்க, 6வது அலை தாக்குதல். இதுல இஸ்ரேலுடைய அணு உலை மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இஸ்ரேல் அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது தெரியும். ஆனா எங்க வச்சிருக்கிறாங்க, அது யார் நிர்வகிக்கிறா, எப்படியான இடம் என்பது யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்ல போனா அணு ஆயுதம் கொண்ட நாடுகளுடைய பட்டியலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வராது. அந்த பட்டியலை கூட அவங்க சேராம தான் அவங்களை அமெரிக்கா வைத்துக் கொண்டிருந்தது. அப்படி இருக்கிற இஸ்ரேலுடைய அணு உலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துதுன்னா அவங்களுக்கும் துல்லியமாக அந்த இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இந்த இடத்துல இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு ஈரான் நடத்திய தாக்குதல்களில், நேற்று நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதிகள் மீட்டு நடத்தக்கல அந்த அலுவலகத்துக்கே தாக்குதல் நடத்தினாங்க. எனவே அவர்களும் இவர்களுக்கு நிகராக இவங்க மொசாது வைத்திருக்கிற மாதிரி அவங்க அல் அக்ஸான்ற ஒரு உளவு பிரிவு வச்சிருக்கிறாங்க. அல் அக்ஸா உளவு பிரிவும் இஸ்ரேலுக்குள்ள மிக துல்லியமாக ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க என்கிறது தெரிகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. எனவே ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது பலமான தாக்குதல். அதே நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா அல் ஜசீராவினுடைய அரபு இணையதளத்தை போய் பார்த்தீங்கன்னா அவங்க தலைப்புச் செய்தியை என்ன போட்டிருந்தாங்கன்னா வரலாறு காணாத அழிவு தான் போட்டிருந்தாங்க. அல் ஜசீரா இப்படியெல்லாம் போட மாட்டாங்க பொதுவாகவே, ஏன்னா இஸ்ரேலுக்குள்ளே இருந்து தகவல் வர்றதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நேற்று நீங்கள் எல்லா சமூக வலைதளத்திலையும் பார்க்கலாம், இஸ்ரேல் வாங்கின அடிகள் எல்லாமே வீடியோவாக வந்தது. நேற்று மிட் நைட்டில் ஒரு 3 மணி இலங்கை டைமுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனடியாக இஸ்ரேலுடைய மொசாத் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அறிவித்தலை விடுத்தாங்க, ரெட் நோட்டீஸ் ஒன்று போட்டாங்க. இங்கே நடக்கிற தாக்குதல்களுடைய வீடியோக்களை யார் வெளியில் பகிர்ந்தாலும் தேச துரோக குற்றமாக பார்க்கப்படும், எனவே வெளியே கொண்டு போகக்கூடாது. ஏன்னா மொபைலில் பிடிச்சி போட்டுடுறான். இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன்ஸ் சிங்களத்தில் பேசி வர வீடியோக்களை பார்த்து வருகுது, அடிக்கிறாங்க காட்சிகள் எல்லாம். இது இன்னார் தான் வெளியிட்டார் என்று இஸ்ரேல் ராணுவம் அடையாளம் கண்டால் தேச துரோக குற்றத்தில் இவர்களை கைது செய்வார்கள். அதனால தான் நேற்று வந்த அளவுக்கு வீடியோக்கள் இன்னைக்கு வரல. நேற்று நிறைய வீடியோக்கள் வந்துச்சு, தடை வந்ததோட இன்னைக்கு வீடியோக்கள் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக பிரபலமான பத்திரிகை ஹெரேட்ஸ், ஓரளவுக்கு நியாயமாக நடக்கக்கூடிய பத்திரிகை, லண்டனை தலைமையாக கொண்டு தான் அவங்க இயங்குறாங்க. ஹெரேட்ஸ் பத்திரிகை பார்லிமெண்ட்ல நெசட்லேயே அவங்க சட்டம் பாஸ் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அல் ஜசீரா அங்கே இயங்க முடியாது, தடை விதிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்குள்ளே இயங்க முடியாது, வெஸ்ட் பேங்க்லையும் ஜெருசலம் உள்ளிட்ட பகுதிகளையும் இயங்க முடியாது, அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வைநெட் இருக்கிறாங்க, எடியோ தஹ்ரனோத், அவர்களுடைய நிறைய ராணுவ தகவல்கள் இதில் தான் வரும். அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது வரலாற்றிலே நாங்கள் இப்படி ஒரு அட்டாக்கை பார்க்கல. ஏன்னா இஸ்ரேல் ஈரான் மேலே நடத்தின தாக்குதலை பொறுத்தவரை 6 வேவ் அவங்களும் அடித்தாங்க. 6 வேவ்னா ஒரு தடவை 2 தடவை 3 தடவை 6 தடவை அவங்களும் தாக்கினாங்க. 6 நிலைகள் மீது தாக்கினாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி 6 தடவை தாக்கினாங்க, 9 நிலைகள் மேலே தாக்கியிருக்கிறாங்க. இந்த 9 நிலைகளில் இறுதியாகத்தான் அணு உலையின் மீதான தாக்குதலும் நடந்திருக்கிறது. இதில் ஈரானில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 200க்கும் மேற்பட்டவர்கள், 90க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறாங்க. இஸ்ரேலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிற தகவல் வருது, 90க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வருது. இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, ஈரானை பொறுத்தவரை ஒரு பெரிய நாடு, இஸ்ரேலில் ஒரு குட்டி நாடு தான். இந்த பெரிய நாட்டில் எல்லா இடங்கள்லையும் பங்கர் சிஸ்டம் கிடையாது, பொதுமக்களுக்கு பங்கர் சிஸ்டம் கிடையாது. இஸ்ரேலுடைய சிஸ்டம் என்னன்னா, நீங்கள் வீடு கட்டும் போதே பங்கர் வச்சு கட்டினா தான் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அனுமதி இருக்குது. நீங்கள் ஒரு யுத்தம் வந்தால் உடனே பங்கருக்குள்ளே போயிடணும். எனவே அவங்க அட்டாக் பண்ணும்போது அப்போ இந்த காயப்பட்டவங்கலாம் யாருன்னா மேக்சிமம் இவங்க சன நெரிசலில் காயப்பட்டவங்க, அடுத்தது அந்த குண்டு தாக்குதல்களையும் காயப்பட்டவங்க இருக்கிறாங்க, சன நெரிசல் தான் கூடுதலாக காயப்பட்டவங்க. அத்தனை பேர் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பங்கருக்குள்ளே போயிடுவாங்க. அந்த அழிவுகளை பார்த்தீங்கன்னா எத்தனை வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, குறைஞ்சபட்சம் அந்த அழிவுகளுக்கு 2000 பேர் செத்துருக்கணும். ஏன் இஸ்ரேலில் சாகலைன்னா அவன் முட்கூட்டி அங்கேருந்து ஏவுகணை கிளம்பும் போது 7 நிமிஷம் டைம் இருக்கும். 7 நிமிஷத்துக்குள்ள உடனே அவங்க மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க, மொபைலுக்கு உங்களுக்கு அலர்ட் வரும், உடனே போங்க பங்கருக்குள்ளன்னு. உடனே பங்கருக்குள்ள அந்தந்த ஏரியாவிலிருந்து பங்கருக்குள்ள போயிடுவாங்க. எனவே மக்கள் அங்கே சேவ் பண்ணப்பட்டுட்டாங்க. ஈரானுக்குள்ள அப்படி சேவ் பண்ணப்பட இயலாது, பெரிய நாடு, அவங்க பங்கர் சிஸ்டம் குறைவாக, ராணுவத்துக்கு தான் மேக்சிமம் அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த 2 மரணங்களை பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை இருக்குது. இதே நேரத்தில் ஈரான் நேற்றைய தினம் 100 ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்களை அட்டாக் பண்ணினாங்கன்னு சொன்னாங்க. அப்படி அவங்க அட்டாக் பண்ணவே இல்லை. ட்ரோன் தாக்குதல் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஈரானுடைய வளமையாக இதை வச்சிருக்கிறான்னா, ட்ரோன் அட்டாக் பண்ணினாங்கன்னு சொன்னால் அட்டாக் பண்ணி வித்தின் 2 ஹவர்ஸுக்குள்ள அடுத்ததாக பாலிஸ்டிக் அடிப்பாங்க. அவங்க ஏன் ட்ரோன் அடிப்பாங்கன்னு சொன்னால், முதல்ல இஸ்ரேலை சுற்றி அயன் டோம் இருக்குது, ஏரோ சிஸ்டம் இருக்குது, தேட் இருக்குது. இந்த 3ம் நாட்டுக்குள்ளே எந்த ஒரு ஏவுகணை வந்தாலும், எந்த ஒரு ஆளில்லா விமானம் வந்தாலும் அதை டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக போய் அட்டாக் அட்டாக் பண்ணும்போது இந்த ஆரம்பத்திலேயே ஆளில்லா விமானத்தை அனுப்பிட்டாங்கன்னு வைங்க, இது ஆளில்லா ட்ரோன்களை அது டிடெக்ட் பண்ணி அட்டாக் பண்ணும்.
அட்டாக் பண்ணினா உதாரணமாக ஒரு அயன் டோம் எடுத்துக்கிட்டோம்னா 18 வரைக்கும் அதில் ஏவுகணைகள் இருக்கும். இந்த 18 ஏவுகணை 18 ஆளில்லா விமானத்தை அடிச்சிடும். திரும்ப 18 நீங்கள் ஃபில் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகாது. அது வந்து மெனுவலாகத்தான் ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணுறதுக்கே 3 தொடக்கம் 4 மணி நேரம் தேவைப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அப்போ 3 தொடக்கம் 4 மணி நேரம் செலவு பண்ணி தான் அதை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறதுக்குள்ளே என்ன பண்ணுவான்னு கேட்டால் பேலிஸ்டிக் அடிச்சிருவான். பேலிஸ்டிக் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் பறக்காது. 7 நிமிஷம் 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து உங்களை அட்டாக் பண்ணிடும். இந்த பேலிஸ்டிக்கை பொறுத்தவரையில் ஈரான் வைத்திருக்கக்கூடிய பேலிஸ்டிக் ஏவுகணைகள் 3800 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடியது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் 2000 சம்திங் கிலோமீட்டர்கள் தான் இருக்கிறது. எனவே லேஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் அடிச்சிட்டாங்க. ஆனால் முதல்ல அவங்க ஆளில்லா விமானத்தை அனுப்பினதுங்கிறது இந்த தடவை அனுப்பல. அவங்க கடந்த தடவை அனுப்பினாங்க. இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வேவ்லையும் 100+ ஏவுகணைகளை தான் ஏவினாங்க. ஏன்னா உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று யாருன்னு சொன்னால் ஈரான். அதே மாதிரி இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குதா இல்லையா? இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் கடைசியாக கியூவில் நடந்த தாக்குதல், கியூங்கிறது உக்ரைனுடைய தலைநகருக்கு பக்கத்து நகரத்தில் நடந்த தாக்குதலில் 97 சம்திங் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றது. இந்த அத்தனை ஏவுகணையும் ஈரானுடைய சொந்த தயாரிப்பு ஏவுகணைகள் ரஷ்யாவுக்கு அவங்க கொடுத்தது. இது மாதிரி இவங்க பாலிஸ்டிக் நிறைய தயாரித்து வச்சிருக்கிறாங்க. நிறைய பேரில் ஜுல்ஃபிகார்னு ஒரு வகை பாலிஸ்டிக் அவங்க தயாரித்து வச்சிருக்கிறாங்க. அதனால தான் யமனில் இருக்கிறவங்க ஜுல்ஃபிகார் அட்டாக் பண்ணுவாங்க, அல்லது பாலஸ்டைன் 2 என்ற ஒரு ஏவுகணை அட்டாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்க தேடோ அல்லது எதை வைத்து கொண்டு இருந்தாலும் ஒரே நேரத்தில் 1-2 வந்தால் அதை தடுக்க முடியும். ஆனால் ஒரே நேரத்தில் 100 வந்தால் தடுக்க இயலாது. ஏன்னா தேர்டு ஏரோ சிஸ்டம் அயன்டோம் எல்லாத்தையும் சேர்த்தாலும் அவங்க ஒரு 50 தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க ஒரே நேரத்தில் 100 அனுப்பினாங்க, 100 6 தடவை அனுப்பினாங்க. எனவே தடுக்க முடியாமல் போய்விட்டது. இந்த அடி வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. பொதுமக்கள் பாதிக்கப்படாவிட்டாலும் இராணுவ தலைமையகம் குறிவைக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய பலத்தடி இராணுவ தலைமையகத்துக்கு. அதே மாதிரி அவர்களுடைய இந்த அணு உலை இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 1881 ஒட்டோமான் கலிஃபேட் இருக்கிற காலத்தில் அவங்க கைப்பற்றி கொண்ட ஒரு இடம் இருக்கு, ரோஷன் என்கிற ஏரியா. அந்த ரோஷன் என்கிற ஏரியா முழுவதுமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அஷ்கலோன் மேலே பயங்கரமான அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. டெல் அவிவ் மேலே கடுமையான அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இஸ்ரேலுடைய எல்லா விமானங்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்ப இஸ்ரேலுக்கு நெத்தனியாக கூட நாட்டுக்கு போயிட்டாரு, கிரேக்கத்துக்கு போயிட்டாரு, ஏதென்ஸுக்கு போயிட்டாரு. அப்ப ஏன் போனாருன்னு சொன்னால் நம்ம அடிச்ச அடி பயங்கரமான அடி தான். அவங்களுக்கு தெரியும் ஈரான் மீது இஸ்ரேல் அடிச்ச அடி பயங்கரமான அடி. ஆனா அந்த பயங்கரமான அடி ஈரான் பதிலளிக்காமல் இருக்கிற அளவுக்கு பயங்கரமான அடி அல்ல. அதனால தான் ஈரானும் என்ன பண்ணாங்கன்னா திருப்பி அடிச்ச அடிங்கிறது மிக கடுமையாக கொடூரமான அடியாக அவங்க அடிச்சிருக்கிறாங்க. இதுல பாதிப்பை பொறுத்தவரையில ஈரான் ஒரு பெரிய நாடுங்க. அந்த நாட்டோட ஒப்பிடத்தில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தான் மிக கடுமையான பாதிப்பாக பார்க்கப்படும். இன்னும் சொல்ல போனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் வந்து 10 தடவை ஒலிம்பிக்ல பாக்ஸிங்ல சாம்பியனா இருக்கிறேன் அப்படிங்கிறீங்க. உங்களை ஒரே அடியில் ஒருத்தன் அடிச்சு கீழே போட்டான். இப்போ நீங்க சாம்பியனா ஒரே அடியில் அடிச்சவன் சாம்பியனா என்று பார்த்தா ஒரே அடியில் அடிச்சவன் தான் சாம்பியன். நீங்க 10 தடவை ஒலிம்பிக் எடுத்திருக்கலாம், ஆனால் அடிச்சுட்டானே உங்களை. அது மாதிரி இது இந்த கொத்திட்டு போய் மரம் கொத்தி வாழை மரத்தை கொத்துமுண்ட மாதிரி இவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஈரானை ஈஸியாக அடிக்கலாம்னு நினைச்சாங்க. அந்த வகையில் வாங்கி அவங்க அடிச்ச அடி அகோரமாக இருந்தாலும் அதற்கு ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி அதை விட அகோரமாக இருக்கிறது. கண்டிப்பாக அவர்கள் அகோரம் இவர்கள் அகோரம் எது எவ்வாறாக இருந்தாலும் கொல்லப்படுவது அப்பாவி மக்கள் உயிர்கள் அங்கே கொல்லப்படுகின்றன. யுத்தங்கள் நடைபெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அடுத்ததாக சொல்லுங்கள், இப்போது அமெரிக்கா ஈரானை எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றது. இது போதும், எங்களுடைய நீங்கள் தொடர்ந்தும் தாக்குதல்களை மேற்கொண்டால் எங்களுடைய நடவடிக்கை மிக பயங்கரமாக இருக்கும் என்று பெரிய அண்ணன் எச்சரித்துக் கொண்டிருக்க, மறுமுனையில் ஈரான் பிராந்திய நாடுகளை எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றது. கவனமாக இருங்கள், யாராவது உதவி செய்தால் நாங்கள் விட மாட்டோம் என்று. இந்த பிராந்திய அண்டை நாடுகளுக்கு இந்த யுத்தம் எந்த அளவு பெரிய தாக்கத்தை செலுத்தும்? இல்லை, முதல்ல அது யூஸ்லெஸ் ஸ்டாக்குன்ட்டாங்க. ஈரான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்பாஸ் ஆராக்சி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் மிக தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இனிமே அமெரிக்காவோட பேச்சு கிடையாது, அது யூஸ்லெஸ் ஸ்டாக்குன்ட்டாரு. உங்களோட எதுக்கு பேசணுன்னாங்க? ஏன்னா நாளைக்கு பேச்சுவார்த்தை இருந்தது, நியூக்ளியர் டாக்ஸ் இருந்தது, இருக்கும்போது தான் அட்டாக் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. ஆமாம், அதில் இப்போ பேச்சுவார்த்தை நஷ்டமாக போயிடுச்சு. யாருக்குன்னு கேட்டால் அமெரிக்காவுக்கு. இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இந்த தாக்குதலில் யாருக்கு லாபம் என்று பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு தான் லாபம். இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துது. காரணம் என்ன சொல்கிறாங்க? ஈரானிடத்தில் அணு ஆயுதம் இருந்தால் இஸ்ரேலுக்கு அது பாதிப்பு, எனவே செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்கிறார்கள். இப்போ இன்றைக்கு அணு ஆயுத தடுப்பு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இனிமேல் ஈரான் அணு ஆயுதத்தை பெற்றுக்கொள்வதற்கான நியாயமான காரணமாக இதை சொல்லுங்கிறாங்க.
என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும், இஸ்ரேல்ட்ட இருந்து எங்களுக்கு பாதிப்பு இருக்குது, எனவே நாங்க அணு ஆயுதத்தை தயாரிக்கிறோம். இப்ப ஆல்ரெடி அவங்க 90% நெருங்கிட்டாங்க. இப்ப அசால்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, அணு ஆயுதத்தை நாங்க தயாரிப்போம்வாங்க. இப்ப தயாரிக்கிற வரைக்கும் நீங்க இதெல்லாம் பண்ணலாம். வடகொரியா மேல என்ன எல்லாம் பண்ணினாங்க அமெரிக்கா, தயாரிக்கிற வரைக்கும். தயாரிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு வடகொரியா என்ன கூத்து போடுறான்? யாராவது வடகொரியா மேல ஒரு ஏவுகணை ஏவ முடியுதா? தயாரிக்கிற வரைக்கும் தான் நீங்க அவங்கள போட்டு நெருக்கலாம், எதனாலும் செய்யலாம். தயாரிச்சுட்டாங்கன்னு சொன்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு இருக்கிற உக்ரைனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உக்ரைன் அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக இருந்தது. உக்ரைன் அணு ஆயுதத்தெல்லாம் நாங்கள் டிசால்வ் பண்ணுறோம், எங்களுக்கு அது தேவையில்லை, ரொம்ப நல்லவனாட்டம் எல்லாத்தையும் இல்லாமலாக்கினாங்க. இல்லாமலாக்கினதுனால தான் இன்னைக்கு ரஷ்யா அடிக்கிறான். இல்லாமல் ஆக்காம இருந்திருந்தா அடிப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக அடிக்க மாட்டான். எனவே பேச்சுவார்த்தை வந்து யூஸ்லெஸ்ன்ட்டாங்க. ஒன்று, பிராந்திய நாடுகளை இது எப்படி பாதிக்கும்னு சொன்னால், இந்த யுத்தத்தில் முதல் நாளே இந்த அட்டாக் நடந்தது இல்லையா, நடந்ததோடு என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடையுது. பெட்ரோலியம் விலை அதிகரிக்கும், எரிபொருட்களுடைய விலை பெட்ரோலியமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் விலை அதிகரிக்கும். ரெண்டாவது, இந்த பயண தடைகள் பல நாடுகள் விதிக்கிறதுனால அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு என்னன்னு கேட்டால், ஹொர்முஸ் நீர்நிலையை நாங்கள் மூடுவதற்கு அதற்குரிய திட்டங்களை வகுத்து கொண்டு இருக்கிறோம் என்று ஈரான் சொல்றாங்க. ஈரானை பொறுத்தவரையில் இதை பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து பாஸ் பண்ணணுங்கிற தேவையில்லை, இஸ்ரேலுக்கு தேவை இருக்குது. குறைஞ்சது கேபினெட்லையாவது இஸ்ரேல் பேசணும். இப்போ நம்ம நாட்டில் யுத்தம் நடந்துச்சு. யுத்தம் நடக்கும்போது மஹிந்த ராஜபக்ஷ கேபினெட்டில் பேசி வேலை செய்யலை. விதாயக பலைய கொண்ட ஜனாதிபதி அடிராம்பார் அடிப்பாங்க. அதனால தான் கோட்டா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கெசட்ன்றால வாயால் சொல்கிறது தான்டாரு. அப்போ யுத்த காலத்தில் மஹிந்த வந்து எல்லாத்தையும் கெசட் போட்டுக்கிட்டா இருந்தாருன்னாங்க. யுத்த காலம்ங்கிறது வாயால் சொன்னாலே கெசட் தான். அது மாதிரி அங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆயத்துல்லா அலி கொமைனிக்கு பிறகு ஆயத்துல்லா அலி ஹாமனி இப்போ இருக்கிறார். இந்த ஆயத்துல்லா அலி ஹாமனியை பொறுத்தவரை சுப்ரீம் லீடர். சுப்ரீம் லீடர்னா ஜனாதிபதிக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே சுப்ரீம் லீடர். அங்கே அவரை கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லை. அவர் தான் இராணுவ தளபதிகளை நியமிப்பார். அவர் தான் எல்லா முடிவும். இப்போ யுத்தத்துக்கு முடிவெடுத்தது அவர் தான், ஜனாதிபதியோ கவர்மெண்ட்டோ இல்லை. அது மாதிரி இப்போ என்னன்னா, ஹொர்முஸ் நீர்நிலையை பொறுத்தவரை உலகத்தின் இந்த செட்டப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த சவுத் ஏஷியாவுக்குள்ள சில லாக்குகள் இருக்கிறது இயற்கையாக. அதில் ஒன்று நீங்கள் ஸ்பெயினுக்கும் அதே போன்று மொரோக்கோவுக்கும் இடையில ஒரு ஜலசந்தி ஒன்று இருக்குது, சின்ன இடம். அந்த இடத்த மூடினாங்கன்னு வைங்க, ஆப்பிரிக்காவை சுற்றி வர்ற எவனுக்கும் வர முடியாமல் போயிடும். அதே நேரத்தில் ஈஜிப்டினுடைய சுயஸ் கால்வாய் இருக்குது. சுயஸ் கால்வாயால் உள்ள வந்து தான் செங்கடலுக்குள்ள வரணும். செங்கடலில் உள்ள வரணும்னா சுயஸ் கால்வாயை திறக்கணும். ஈஜிப்ட் நாங்கள் சுயஸ் கால்வாய் திறக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு உள்ளே வர முடியாது. மீறி உள்ளே வந்துட்டீங்கன்னு வைங்க, அந்த சுயஸ் கால்வாயால் செங்கடலில் ரெட்சியால் நீங்கள் வெளியே வரும்போது அங்கே வந்து யமன் இருக்கிறாங்க. இப்போ யமன் ஹூத்திகள் அட்டாக் பண்ணுறானா இல்லையா, இந்த இடம் யமன் அனுமதிச்சா தான் உங்களுக்கு அதை தாண்டி வர முடியும். அப்போ யமன்ட கண்ட்ரோலில் அது இருக்குது. இதை தாண்டி ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், இந்த ஹொர்முஸ் ஜலசந்தி இருக்குது. ஹொர்முஸ் ஜலசந்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஈரானுடைய தொங்கலில் இருக்கும். ஈரானுடைய மெயின் போர்ட் இது. ஈரானுடைய தொங்கலில் இருக்கும். இந்த பக்கம் யார் இருப்பாங்கன்னு சொன்னால், இந்த பக்கம் தான் UAE இருக்கும், கத்தார் இருக்கும், குவைத் இருக்கும், பஹ்ரைன் இருக்கும். எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கும். அதாவது கத்தார் உலகத்திலேயே நம்பர் 1 கேஸ் LP கேஸ் உற்பத்தியாளர்கள் அவங்க. அப்போ அவங்களுடைய கப்பல் எதில் போகணும்னா இந்த ஜலசந்தியால், ஹொர்முஸ் ஜலசந்தியால் தான் போகணும். அதே நேரத்தில் குவைத்தாக இருந்தாலும் பஹ்ரைனாக இருந்தாலும் எண்ணெய் விற்பனை எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கிற எண்ணெய் விற்பனையில் 1/3 பங்கு எங்கே நடக்குதுன்னா இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியால் தான் நடக்குது. இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை நாங்கள் இழுத்து மூடுறோம், எவன் போனாலும் அடிப்போம்னு சொன்னான்னு வைங்க, நீங்கள் அவ்வளோதான், எந்த பிஸ்னஸும் நடக்காது. உங்களுக்கு பெட்ரோலும் கிடையாது, டீசலும் கிடையாது, LPயும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு ஆகிரும். இதை இதுக்கு முன்னுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னா பலமுறை பண்ணியிருக்கிறாங்க ஈரான். 1978 நினைக்கிறேன், 78 அல்லது 75 கால பகுதிகளிலையும் இஸ்ரேல் பிரச்சனை வந்த நேரத்திலேயே என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஹொர்முஸை மூடுறோம்பாங்க. ஹொர்முஸை மூடினா அமெரிக்கா என்ன பண்ணலும், நாங்கள் வருவோம் ஹொர்முஸை திறப்போம்னு சொல்லலாமா, நீ திறப்பன்னு சொல்லுவேன், அவன் அடிப்பான் உனக்கும் சேர்த்து. அமெரிக்காவினுடைய கப்பலையே அந்த பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போனவங்க அவங்க. கடலில் அந்த ஆட்டமெல்லாம் போட முடியாது. அப்போ இந்த அளவுக்கு அவர்களுக்கு கடலில் வந்து பெரிய பலம் இருக்குது அவங்களுக்கு. அதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி அவங்க விடுத்திருக்கிற அறிக்கை என்னென்னு சொன்னால், அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு நான் அடிக்கும்போது எவனாவது குறுக்க வந்தால் உனக்கும் சேர்த்து அடிப்பேனுங்கிறான். அப்போ இதெல்லாம் சொல்கிறான்னு சொன்னால் 2 காரணம். ஒன்று, அவர்களிடத்தில் ஆயுத பலம் இருக்கிறது. 2வது என்னென்னா, ரஷ்யாவும் சீனாவும் அவர்களோடு இருக்கிறது. தேவைப்பட்டால் வடகொரியா உள்ளே வருவான். அதாவது இடதுசாரிகள் எல்லாருமே ஒரு பக்கம் வருவாங்க, வலதுசாரிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க என்கிற ஒரு நிலை இருக்கிறது. எனவே இது யாருக்கு பாதிப்பு உண்டாக்கும்னா, அரபு தேசங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாக்கும். ஏன்னா பெட்ரோல் பிசினஸ், ஈவன் சவுதியினுடைய நிறைய கப்பல்களே ஹொர்முஸ் ஜலசந்தியை தாண்ட வேண்டி இருக்கிறது. சரி, ஹொர்முஸை தாண்டிட்டாங்க,
அப்படி அவங்க திரும்ப வெஸ்ட்டுக்கு போகணும்னு வைங்க, ஹொர்முஸை தாண்டலாம், அடுத்து எங்கே போகணும்? செங்கடலால் தான் வெஸ்ட்டுக்கு மேலே ஏறணும். செங்கடலால் போய் தான் ஈஜிப்டை தாண்டணும். அவங்க செங்கடலில் போனால் அங்கே அவங்க நிற்கிறாங்க. எனவே இந்த ரெண்டு தரப்பையும் அவங்க கரெக்டான இடத்தை பிடிச்சி வச்சிருக்கிறதுனால இது இஸ்ரேலுக்கு பார்க்குறதுக்கு தாக்குதல் நடத்திட்டோம் அடிச்சிட்டோம்ன்ற மாதிரி இருக்கும். ஈரான்காரங்களும் ஒன்று விளங்கிருங்க, ஈரான்காரங்களும் டொனால்ட் ட்ரம்ப்பும் கிட்டத்தட்ட சேம். டொனால்ட் ட்ரம்ப்பும் என்ன செய்யறேன்னு தெரியாமலே எதையாவது செய்வாப்புல. ஈரான்காரங்களும் அப்படி தான். என்ன ஒரு என்னத்தை நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இப்படி தான். நீங்கள் ஹூதிகளை பார்க்குறீங்களா இல்லையா? என்னத்தை நீங்கள் அடித்தாலும் ரப்பர் போல் மாதிரி அவங்க திரும்ப திரும்ப வருவாங்க. நீங்கள் எத்தனை பேரை கொன்னாலும் நாங்கள் அப்படி தாண்டான்னு சொல்லி சாரத்தை கொடுத்து, நம்ம ஊர் சாரம் மாதிரி கொடுத்து கோட்டை போட்டுக்கிட்டு வர்றானா இல்லையா, வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான். எனவே இதில் அவங்க ஒரு பிடிவாதமாக நிற்க எல்லாத்தையும் தாண்டி ஈரானுடைய ப்ராக்சிஸ் நிறைய இருக்கிறாங்க இதில். உதாரணமாக நீங்கள் ஈராக்குக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஈராக்குக்குள்ளே கத்தாயிப் ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ப்ராக்சிஸ் அவங்க. அதே மாதிரி ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறாங்க லெபனானுக்குள்ள, அவங்களுடைய ப்ராக்சிஸ். யமனில் ஹூதிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராக்சிஸாக இருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட அவங்களும் இவங்கள்ட்ட இருந்து ஆயுதம் எடுக்கக்கூடியவங்க. இப்படி நிறைய ப்ராக்சிஸை உருவாக்கி விட்டுருக்காங்க. எல்லா நாடுகளுக்குள்ளேயும் அவங்களுடைய ஆட்கள் இருக்காங்க. சவுதி அரேபியாவில் ஹஜ் நேரத்தில் பிரச்சனை வந்துச்சு, 2-3 வருஷம் தடையை விதிச்சிருந்தானே, அதுக்கு பிறகு சவுதியை ஓப்பன் பண்ணி விட்டானா இல்லையா? ஏன்னா சவுதியினுடைய ஒரு மாகாணத்தில் பெருமளவில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்களுடைய அந்த நெட்வொர்க்குங்கிறது ரொம்ப வியாபித்து போய் இருக்கிற காரணத்தினால இது யாருக்கு பாதிப்போ இல்லையோ, முதல்ல அரபு நாடுகளுக்கு பாதிப்பு, ரெண்டாவதாக வெஸ்ட்டில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பெரிய பாதிப்பு உண்டாக்கும். நம்ம நாட்டுக்கு அதை விட பெரிய பாதிப்பு உண்டாக்கும். ஏன்னு கேட்டால் இந்த ஜலசந்தி வழியாகத்தான் ஒன்றும் நமக்கு ஆப்பிரிக்காவை சுற்றி வாரனாலும் செங்கடல் வழியாகத்தான் நமக்கு கப்பல் வரணும். நம்ம முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கப்பல் அனுப்ப போறேன்னு சொன்னாரா இல்லையா? எதுக்கு சுட்டு சுட்டு விளையாடுறதுக்கா? அங்கே ஒன்றும் போய் பண்ண முடியாது. அவன் அடிக்க நினைச்சானா அவனை நீங்கள் உலகத்தில் அரசாங்கமாகவே ஊதிகளை ஏற்றுக்கறல. ஒரு ஒரு குழுங்கிறீங்க, ஒரு குழு எதனாலும் பண்ணலாமே. அமெரிக்காவுக்கே முடியாதுன்னு வெளியே போயிட்டானா இல்லையா? இனிமேல் நாங்கள் ஊதிகளோட சண்டை இல்லைன்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்ததோட கப்பலை எல்லாம் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவங்க F-35 விமானத்தை அடிச்சு கீழே உளுத்தாட்டி விட்டாங்க. எனவே இந்த ப்ராக்சிஸ் இருக்கிறதுனாலையும் இது பெரிய தர்ம சங்கடமான ஒரு சூழலாக அரபு நாடுகளுக்கு மாறும். நிச்சயமாக பேசுவதாக இருந்தால் தொடர்ந்தும் பேசிக்கொண்டே செல்லலாம். அந்த அளவுக்கு பாரதூரமான நிலைதான் இப்போது சர்வதேசத்தில் இருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் யுத்தம் அது எந்த நாட்டுக்கும் அது மிகப்பெரிய பாதிப்புகளை கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யுத்தம் நடைபெறக்கூடாது, எல்லா நாடுகளும் சமாதானமாக சாந்தியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவாக இருக்கிறது. எனவே அனைவரும் பிரார்த்தனை புரிந்து கொள்ளுங்கள். சகோதரர் ரஸ்மின் அவர்கள் சொல்வதை போன்று இந்த யுத்தம் தொடர்ந்து நீடித்தால் மிகப்பெரிய பாதிப்புகள் பிராந்திய நாடுகளுக்கு இருக்கின்றன, இலங்கைக்கும் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். எனவே இது சமூக வலைத்தளங்களிலே வந்து ஒரு சாரார் ஈரானுக்கு ஆதரவாகவும் இன்னொரு சாரார் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் கருத்து சொல்லி மோதல்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கிடையாது. மாற்றமாக அனைவரும் பிரார்த்தனை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே சமாதானம் ஏற்பட வேண்டும், உலகளாவிய மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த தருணத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பிரார்த்தனையும் கடமையாக இருக்கின்றது என்பதை பீப்பிள்ஸ் நியூஸ் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு வேண்டிக் கொள்வதோடு இன்றைய இந்த எங்களுடைய சிறப்பு கலந்துரையாடலுக்காக வேண்டி எங்களுடைய அழைப்பை ஏற்று உடனடியாக எங்களுடைய கலையகத்திற்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில் சொன்ன சகோதரர் ரஸ்மின் MISC அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தயாரிப்பாளர் சுரேன் சந்திரவுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.